பிஜேபி அப்படின்னா பிராமின்ஸ் ஜாலி பார்ட்டின்னு நேரடியாவே சொல்லலாம் போல. அப்படிதான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு இந்த சங்கி மோடி. 2013ல மத்திய பிரதேசத்து தேர்வு மையமான வியாவசாயிக் பரீட்சா மண்டல்ல, அதாவது வியாபம் தேர்வுகள்ல ஆள் மாறாட்டம், ஏமாத்துறது, முறைகேடு, மோசடின்னு செஞ்சதுக்காக ஆயிரக்கணக்கான பேர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த முறைகேட்டுல சந்தேகப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தரா நெஞ்சுவலி, ஆக்சிடென்ட், தற்கொலைன்னு சந்தேகமான முறையில இறந்து போனாங்க, அதாவது கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மத்திய பிரதேசத்து தேர்வு ஆணையத்தோட தலைவரா இருந்தவர் தான் இந்த பிரதீப் குமார் ஜோஷி. அப்புறம் சத்தீஸ்கர் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவராகவும் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சியோட தலைவராகவும் நியமிக்கப்பட்டாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி யூபிஎஸ்சி தலைவரா இருந்த ஒருத்தர் அதுக்கப்புறம் ஒன்றிய மாநில அரசு பணிக்கு நியமிக்க கூடாது. ஆனா இந்த பிரதீப் குமார் ஜோஷி இப்போ என்டிஏவோட தலைவரா இருக்காரு. அதான் இந்த நீட், நெட் எக்ஸாம்லாம் வச்சு ஊழல் பண்ணுவாங்கல்ல, அந்த டிபார்ட்மெண்ட் என்டிஏ டைரக்டர் ஜெனரல் சுபோத் குமார் சிங் ஃபயர்டு. ஆனா இந்த ஜோஷி சேவ்டு. காரணம், இந்த பிரதீப் குமார் ஜோஷி ஒரு பிராமன். இந்த சங்கி பாஜக என்னைக்கு அவங்களுக்குலாம் சட்டம், தர்மம் இதெல்லாம் பாத்துருக்கானுங்க. அதனாலதான் சொல்றோம், பிஜேபி ஃபுல் ஃபார்மர்ஸ் பிராமின்ஸ் ஜாலி பார்ட்டி.